இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரெஞ்சு கால கலங்கரை விளக்கம் 400 ஆண்டு கால முழியன்குளம் புனரமைப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டி 150க்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்பு. பெங்களூருவில் பெற்றோர் தங்கையை கொன்ற இளம்பெண் வழக்கு தேடப்பட்டு வந்த பெண்ணின் காதலன் கைது. பெங்களூருவில் பெற்றோர் தங்கையை கொலை செய்த வழக்கில் இளம்பெண் புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை தொடர்ந்து காதலனும் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து வரும்பொழுது தப்பியோட முயன்றதால் காவலருக்கும் கைது செய்யப்பட்டவருக்கும் காயம் ஏற்பட்டது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு கேஆர்புரம் ராமமூர்த்தி நகரை சேர்ந்தவர் சோமசுந்தர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவருக்கு ஸ்வேதா, சுப்ரியா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இதில் ஸ்வேதாவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவார். சுப்ரியா பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்தார். ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத் என்பவரை காதலித்து வந்துள்ளார். காதலுக்கு ஸ்வேதாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சீகேஹல்லியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் திருமணம் செய்யாமலே கணவன் மனைவி போல தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் கிரெடிட் கார்டு மூலம் ஸ்வேதா 30 லட்சம் கடன் வாங்கியுள்ளார். இக்கடனை அடைக்க ஸ்வேதா பெற்றோரிடம் சொத்தில் தனது பங்கை கேட்டுள்ளார். இதற்கு பெற்றோர் மறுக்கவே அவர்களை கொலை செய்ய ஸ்வேதா திட்டமிட்டுள்ளார். அதன்படி தாய், தந்தை மற்றும் தங்கையை தனித்தனியாக தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைத்து காதலனுடன் சேர்ந்து 3 பேரையும் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். நேற்று முன்தினம் ரோந்து பணியில் உருளையன்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டனர். அப்பொழுது பேருந்து நிலையம் அருகே உள்ள ஐநார் கோவில் வழியாக போலீசார் சென்றபொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த இளம்பெண்ணிடம் விசாரித்தனர். அப்பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். இதில் அவர் பெங்களூருவில் பெற்றோர் மற்றும் தங்கையை கொன்ற வழக்கில் தேடப்படும் ஸ்வேதா என்பது தெரியவந்தது. இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு வந்த பெங்களூரு போலீசாரிடம் ஸ்வேதாவை ஒப்படைத்தனர். மேலும் தலைவரமாக உள்ள காதலன் கென்னத்தையும் பெங்களூர் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா நகரில் ஒரு மதுபாரில் மது குடித்துவிட்டு வெளியே வந்த கென்னத்தை உருளையன்பேட்டை குற்றப்பிரிவு ஏட்டு ராமலிங்கம் அடக்கி பிடித்தார். அவரை ஒரு பைக்கில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு ஏற்றி வந்தபொழுது வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே திடீரென பைக்கில் இருந்து கென்னத் கீழே குதித்து தப்பியோட முயன்றார். இதனால் நிலை தடுமாறி விழுந்த ராமலிங்கம் காயமடைந்தார். இருந்தாலும் கென்னத்தை துரத்தி பிடித்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார். இது பற்றி பெங்களூரு போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் கென்னத்தை பெங்களூரு போலீசாரிடம் உருளையன்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். கென்னத்திடமிருந்து பணம் மற்றும் நகைகளும் கைப்பற்றப்பட்டது. புதுச்சேரியில் 1,20,00,000 ரூபாயில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான முழியன்குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற முழியன்குளம் அமைந்துள்ளது. இதனை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் நிதியில் தூர்வாரி புனரமைக்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு குளத்தை திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து குளத்தை சீரமைக்க நிதி வழங்கிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் GNS ராஜசேகரன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் ராமு, ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பாரம்பரிய கலைகளை கொண்ட ஊராக பூர்ணாங்குப்பம் பகுதி உள்ளது என்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன ஒரு இப்பகுதி கிராமமாக உள்ளதாகவும் அன்றைய காலங்களில் கோவில் குளங்கள் தான் நீர் ஆதாரமாக இருந்தது. இதன் காரணமாக தான் புதுச்சேரிக்கு நல்ல குடிநீர் கிடைத்து வந்தது. வளர்ச்சி காரணங்களால் குளங்கள் இல்லாத நிலை தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு நல்ல குடிநீர் வழங்க 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது எனவும், புதுச்சேரியில் உள்ள குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றவர், 40,000 ஹெக்டேர் வயல்வெளியில் இருந்த புதுச்சேரி மாநிலம் இப்பொழுது 10,000 ஹெக்டேர் தான் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊரில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து இதுபோன்ற குளங்களை தூர்வாரி பாதுகாத்தால் நமது நிலத்தடி நீர் ஆதாரத்தை மேம்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 1836ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கலங்கரை விளக்கம் மற்றும் டுவான் சுங்க இல்லம் ஆகியவை புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் காட்சியளித்து வருகின்றன. புதுப்பிக்கப்பட்ட இந்த பாரம்பரிய கட்டிடங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து பார்வையிட்டார்.
புதுச்சேரியில் கடல்சார் வர்த்தக வரலாற்றை நிறைவூட்டும் அடையாளங்களாக விளங்கும் டுவான் சுங்க இல்லம் மற்றும் பழைய கலங்கரை விளக்கம் 1836ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டவை. 29 மீட்டர் உயரமும் இந்த கலங்கரை விளக்கம் வங்காள விரிகுடா வழியாக சென்ற கப்பல்களுக்கு வழிகாட்டியாகவும் சுங்க அலுவலகமாகவும் செயல்பட்டு வந்தது. இந்த கலங்கரை விளக்கம் 1979ஆம் ஆண்டு வரை பயன்பாட்டில் இருந்தது. காலப்போக்கில் கட்டிடம் சேதமடைந்த நிலையில் புதுச்சேரி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் அதன் பாரம்பரிய வடிவத்தை பாதுகாக்கும் வகையில் முழுமையான புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. கடந்த ஆண்டு இந்த பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள், GST அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்பொழுது புது பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த பழமையான கலங்கரை விளக்கம் மற்றும் டுவான் சுங்க இல்லம் புதுச்சேரியின் வரலாற்று பெருமையும் பாரம்பரிய கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் முக்கிய சுற்றுலா அடையாளமாக மீண்டும் உருவெடுத்துள்ளது. பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவிக்கு திடீரென வயிற்று வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவியை பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். அப்பொழுது போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வடகோடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மாணவியிடம் பழகி வந்த பொழுது அவர் ஆசை வார்த்தை கூறி மாணவியிடம் உல்லாசமாக இருந்தது தெரியவந்தது. இதில் மாணவி கர்ப்பமாகியுள்ளார். பெருமாள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பெருமாளை தேடி வந்த நிலையில் அவர் மரக்காணம் அருகே சவுக்குத்தோப்பில் பதுங்கி இருப்பது தெரியவந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. குழந்தைகள் பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு வருடா வருடம் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது. அதன்படி இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை புதுவை பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,124 குழந்தைகளும் பயனடைவர். புதுவை யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 424 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுப்பது மற்றும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் இத்தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையில் துவங்கிய இந்த மாரத்தான் போட்டியை DIG சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட புதிதாக தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையிலிருந்து புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓடி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து போதைப் பொருள் எதிரான உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதேபோல மாரத்தானில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகள் பழமையான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முழியன் குளத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குளம் புனரமைப்பிற்கான மார்டின் குழும அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருந்தது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோ சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுடன் இத்திட்டத்தில் பங்களித்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிலிருந்து நினைவு பரிசையும் பெற்றார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்டின் குழுமத்தின் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் நீர்நிலைகளை பாதுகாப்பும் பணிகளில் தொடர்ந்து பங்களித்து வருவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை சீரமைத்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று புதுச்சேரியிலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அடைப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை ஆய்வு செய்து நிர்மல் ராகவன் அறக்கட்டளை மற்றும் மார்டின் அறக்கட்டளை இணைந்து விரிவான நீர்நிலை மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புதியதாக அமைந்துள்ள அரசில் அமைச்சர்களுக்கு விரைவில் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதன் பின்னர் மக்கள் நல திட்டங்களை மேலும் வேகமாக முன்னெடுக்க முடியும் என்று அவர் கூறினார். மேலும் பூட்டானின் இயற்கை பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களை நேரில் ஆய்வு செய்துள்ளதாகவும் அதில் உள்ள சிறந்த நடைமுறைகளை புதுச்சேரியில் செயல்படுத்தும் நோக்கில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்கள் மாற்று அரசியலை எதிர்பார்த்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் லட்சிய ஜனநாயக கட்சியும் இளைஞர்களை மையமாக கொண்டு தனது அமைப்பு பணிகளையும் விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பிறகு மக்கள் நலன் சார்ந்த அனைத்து முக்கிய பிரச்சினைகளையும் தொடர்ந்து எழுப்பி மக்களுக்கு தேவையான தகவல்களை வெளிப்படையாக வழங்குவோம் என்று உறுதியளித்தார். பெற்றோர்களுக்கான சிறப்பு அறிமுக மற்றும் வழிகாட்டல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர்களுக்கான சிறப்பு அறிமுக மற்றும் வழிகாட்டல் நிகழ்ச்சி நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றி முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியை அவர்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான அனைத்து நல்வழிகாட்டல்களையும் எதிர்வரும் காலத்தில் மாணவர்களுக்கு பள்ளியில் நடைபெறவுள்ள கல்வி முறைகள் குறித்தும் மற்றும் அனைத்து தகவல்களையும் PPT வாயிலாக மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேரண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பை அறிமுகம் செய்து அதன் செயல்முறையையும் விளக்கி கூறினர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மகிழ்வு நிறைந்த வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் குடும்பத்துடன் அனைவரும் விளையாடி மகிழ்ந்தனர். இதற்கு இடையில் அனைவருக்கும் பழச்சாறு பள்ளியின் சார்பாக வழங்கப்பட்டது. மொகரம் பண்டிகை காரைக்கால் ஆஷிரா பள்ளிவாசலில் ஆஷிரா மாத வருடப்பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்காலில் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு ஆஷிரா பள்ளிவாசலில் ஆஷிரா மாத வருடப்பிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு பள்ளிவாசலில் சிறப்பு திருக்குரான் ஓதப்பட்டு இறை வழிபாடு நடைபெற்றது. மேலும் மௌலிது ஓதி இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஜமாத்தார்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நாட்டின் நலன், சமுதாய ஒற்றுமை மற்றும் உலக அமைதிக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆஷிரா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரெஞ்சு கால கலங்கரை விளக்கம் 400 ஆண்டு கால முழியன்குளம் புனரமைப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டி 150க்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்பு. பெங்களூருவில் பெற்றோர் தங்கையை கொன்ற இளம்பெண் வழக்கு தேடப்பட்டு வந்த பெண்ணின் காதலன் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.